கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்ட அரசு காப்பகங்களில் சிறுமிகள் தொடர்ந்து மாயமாகும் சம்பவங்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். போக்சோ வழக்குகள் அதிகரிக்கும் நிலையில் காணாமல் போன குழந்தைகள் பாலியல் தொழில்களில் பயன்படுத்தப்பட்டனரா, அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காப்பகங்களின் தரமற்ற சூழல், உணவு குறைபாடு, சாதி அடிப்படையிலான தாக்குதல்கள், பாலியல் சீண்டல்கள் காரணமாகவே குழந்தைகள் தப்பியோடுகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பாதுகாக்க வேண்டிய ஆதரவற்ற குழந்தைகள் துறைசார் அலட்சியத்தால் பாதுகாப்பற்ற சூழலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை முதன்மையாக கருதி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக காப்பகங்களை ஆய்வு செய்து பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தி: கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்ட அரசு காப்பகங்களில் சிறுமிகள் தொடர்ந்து மாயமாகும் சம்பவங்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். போக்சோ வழக்குகள் அதிகரிக்கும் நிலையில் காணாமல் போன குழந்தைகள் பாலியல் தொழில்களில் பயன்படுத்தப்பட்டனரா, அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காப்பகங்களின் தரமற்ற சூழல், உணவு குறைபாடு, ஜாதி அடிப்படையிலான தாக்குதல்கள், பாலியல் சீண்டல்கள் காரணமாகவே குழந்தைகள் தப்பியோடுகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பாதுகாக்க வேண்டிய ஆதரவற்ற குழந்தைகள் துறைசார் அலட்சியத்தால் பாதுகாப்பற்ற சூழலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை முதன்மையாக கருதி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக காப்பகங்களை ஆய்வு செய்து பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்ட அரசு காப்பகங்களில் சிறுமிகள் தொடர்ந்து மாயமாகும் சம்பவங்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். போக்சோ வழக்குகள் அதிகரிக்கும் நிலையில் காணாமல் போன குழந்தைகள் பாலியல் தொழில்களில் பயன்படுத்தப்பட்டனரா, அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காப்பகங்களின் தரமற்ற சூழல் மற்றும் உணவு குறைபாடு, ஜாதி அடிப்படையிலான தாக்குதல்கள், பாலியல் சீண்டல்கள் காரணமாகவே குழந்தைகள் தப்பியோடுகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பாதுகாக்க வேண்டிய ஆதரவற்ற குழந்தைகள் துறைசார் அலட்சியத்தால் பாதுகாப்பற்ற சூழலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை முதன்மையாக கருதி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக காப்பகங்களை ஆய்வு செய்து பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.